கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த லெந்து காலத்திலே தியானித்து கொண்டிருக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய காரியம் நீதிமொழிகள் 6:18 சொல்லுகிறது, தீங்கு செய்ய விரைந்தோடும் கால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்யக்கூடிய காரியத்தில் தயங்கி செய்யக்கூடிய காரியம், இதை செய்யலாமா வேண்டாமா, இதை கொடுக்கலாமா வேண்டாமா, இதை பண்ணலாமா என்று சொல்லி ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கோ அல்லது ஒரு உதவி செய்வதற்கோ பல முறை யோசிப்போம். ஆனால் ஒரு தீங்கான காரியத்தையோ ஒரு தவறான காரியத்தையோ செய்கிறதற்கு சற்றேனும் நாம் யோசிக்கிறது கிடையாது. நம்முடைய கோபம், நம்முடைய எரிச்சல் நம்மை மேற்கொண்ட உடனே நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லி நிதானிக்காதபடிக்கு நம்முடைய செயல்களானது வேதனை உண்டாக்கக்கூடிய செயல்களாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவினுடையவர்களுடைய செயல்களானது தெய்வ பயம் நிறைந்த ஒரு செயலாய் காணப்படும். யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உத்தமனும் அவன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவனை தான் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்தவனுடையவர்கள் என்று சொன்னால் தீங்கு செய்யக்கூடிய எண்ணங்களுக்கு விலகி வாழக்கூடிய மக்களாய் வாழ ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக.